மேக வெடிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறுகிய காலத்துல அதீத மழைப்பொழிவு ஏற்படுவது தான் நம்ம மேக வெடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேகங்கள் நகர்ந்து பரவலாக மழையை கொடுக்காம ஒரே இடத்துல உருவாகி அதே இடத்துல ஒரு குறிப்பிட்ட 1 மணி நேரத்திற்குள் அதீத மழைப்பொழிவு கொடுக்கும்போது அது மேக வெடிப்பு அப்படின்னு வகைப்படுத்தலாம். குறிப்பா பார்த்தோம்னா 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகும் போது அது மேக வெடிப்பு மழைப்பொழிவு என்று நம்ம வகைப்படுத்துறோம். இது போன்ற மழைப்பொழிவு சென்னையில ஏற்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாகவே வெப்பநிலை உயர்ந்து காணப்பட்டது. அந்த வெப்பச்சலனம் காரணமாக உருவாகிய இடிமலை மேகங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளுக்கு பரவலாக மழைப்பொழிவு கொடுத்தது. இந்த மேகங்கள் கடற்கரை நோக்கி நகரும் போது கடல் காற்று உள்நுழைந்து மணலி அருகே மேலும் தீவிரமடைந்து அதே பகுதியில மிக மெதுவாக நகர்ந்து ஒரு இரவு 10 மணி முதல் 11 மணிக்கு இடைப்பட்ட 1 மணி நேரத்துல 16 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்து விட்டது. அதன் காரணமா இது மேக வெடிப்பு மழைப்பொழிவு என்று